தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில பாடல் வந்த வழியாடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைந்தாள். ஈழத்தின் அடுத்த கில்மிஷாவாக துடிக்கும் இவள் யார்? இலங்கையில் கிளிநொச்சி வட்டக்கச்சி என்ற சிறிய கிராமத்தில் வாழும் குடும்ப வறுமையால் வீட்டு வேலை செய்யும் தாயின் மகளே இவள். குடும்ப வறுமையை விட பிள்ளையின் கனவே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு பயணிக்கும் இந்த தாய். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தீபா. இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா கிளிநொச்சியில வட்டக்கச்சியில மாயனூர் என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம். இங்க வந்து ஒரு தங்கத்தை சந்திக்க போறோம். நேற்று அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, தங்கள்கிட்ட பாடுற திறமை இருக்கக்கா, ஆனா அதுக்குரிய சிறந்த மேடு அமையல, குடும்ப சூழ்நிலை வந்து வறுமை தான், இருந்தாலும் அக்கா எங்களை எப்படியாவது வெளிக்கொண்டு வாங்க, வெளிக்கொண்டு வந்து விட்டிங்கண்டாலே காணும், எங்களுக்குரிய சிறந்த மேடை கிடைச்சாலே காணும்ண்டு அவங்களோட அம்மா தான் கதைச்சிருந்தாங்க. இதுல என்ன சந்தோஷமான விஷயம்ண்டா, ஆரம்பத்துல முதல் அஷானிட வீடியோவை மலையகத்துல இருந்து எடுத்து போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு 2வது திறமையை வளர்க்குற விதமா ஒரு திறமையுள்ள பாடகிய வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக இப்ப அவங்கள சந்திக்க போய் கொண்டிருக்கிறோம். வாங்க நேரடியா அவங்களோட வீட்டுக்கே போவோம். அவங்களோட திறமையெல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு யாரு சப்போர்ட் ஆயிருக்கிறாங்க, அதே நேரத்துல அவங்களும் கிளாஸுக்கு எல்லாம் போறாங்களா, எல்லாத்தையுமே அவங்களோட வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். எங்களுக்கு வந்து நேற்று ஃபோன் பண்ணியிருந்தீங்க, என்னதுக்காக ஃபோன் பண்ணீங்க? ஃபுல்லா பாடுவான்னு சொல்லி பாட எடுக்க சொல்லிதான். இப்ப எங்கேயாவது பாட்டு கிளாஸுக்கு அப்படி போறாங்களா? இல்ல அவாதான். எத்தனை வயசு ஆகுது இப்ப அவங்களுக்கு? அவாக்கு இப்ப 16 வயசு. ஸ்கூல் போறாங்களா? இப்ப வேற எங்கேயாவது இசை கச்சேரி அப்படி பாடி இருக்கிறாங்களா, இல்ல எங்கேயும் பயிற்சி பெறாங்களா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? இல்ல. இப்ப நீங்க வீட்டு யார் யார் இருக்கிறீங்க? நானும் உமாவும் என்ற மகனும். இப்ப நீங்க தான் வேலைக்கு போறீங்களா? நான் தான். எங்க வேலைக்கு போறீங்க? ஒரு வீட்டை வேலை செய்யறேன். வீட்டை வேலை செய்றீங்க. அப்ப உங்களோட வீட்டு வருமானத்தை எல்லாம் வீட்டை வேலை செய்ய தான் பாதுகாத்து. கதைப்போமா? ஓகேயா, வாங்க. சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? ஜான்சி. ஜான்சி. எத்தனையாவது ஆண்டு படிக்கிறீங்க? இந்த வருஷம் எக்ஸாம். ஜான்சிக்கு சொல்லுங்க, என்னதுக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? நான் பாட்டு படிக்கணும்னு ஆசை. இதுக்கு முதலங்கே முயற்சி செய்திருக்கிறீங்களா? இல்ல, முயற்சி செய்யல. எனக்கு ஆசைன்றதால நானே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ எங்க கிளாஸுக்கு போனதே இல்லை, இப்போ யாரும் சொல்லி தந்தது அப்படியும் இல்லை. ஸ்கூல்ல என்ன பாடம் எடுக்கிறீங்க? மியூசிக்கா? இல்ல, டிராமா தான் எடுக்கிறேன். மியூசிக் விருப்பம் டிராமா? டிராமா எடுத்தேன் நான். எது இன்ட்ரெஸ்ட், மியூசிக்கா டிராமாவா? மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட். மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட். சரி, ஓகே. இப்போ எவ்வளவு காலமா இந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சின்ன வயசுல இருந்தே இருக்கா, இல்ல இடைக்கதான்? சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு ஆசை, இடையில தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, எங்கேயாவது மேடைகள் அமைஞ்சா போறதுக்காக வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படியா? சரி, இப்போ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாடி காட்டுங்க ஒரு பாட்டு. எவரோ சொல்லாமலே பூக்களோ வாசோ வீசுது, உறவோ இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது, எவரோ இல்லாமலே குயிலெல்லாம் தேனாய் பாடுது, எதுவோ இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது, ஓட நீரோட இந்த உலகோ அது போல, ஓடோ அது ஓடோ இந்த காலோ அது போல, நிலையா நில்லாது நினைவில் வரோ நிறங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
சூப்பரா இருக்கு. சரி சொல்லுங்க, யாரோட பாட்டு பிடிக்கும்? சரி, அதுல எந்த பாட்டு பெஸ்டா பிடிக்கும்? மண்ணில் இந்த காதல். அதுல இருந்து ஒரு கொஞ்சம். மண்ணில் இந்த காதல் அன்று யாரும் வாத கூடுமோ, பெண்மை இன்றி காதல் அன்று யார் இடக்கட்டம். வெண்ணிலாவும் பொன்னின் அதையும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகம் என்று சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம், சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதம், கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும், வெளியனில் மொழியனில் உடையனில் உடை அதிசய சுகம் தரும் மணங்கிவள் பிறப்பிதுதான். ஓகே, வாவ். இப்ப எங்கேயுமே போகல, கிளாஸுக்கு அப்படி போகல, என்னதுக்காக போகல? கிளாஸுக்கு போகிற அளவுக்கு வசதி அது எதுவும் அதே மாதிரி இங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இடம் இல்லை. என் அம்மா ஒரு ஆள்ட வருமானத்தை வச்சுதான் உங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அம்மா வேலையை போயிட்டா நீங்க? அம்மா வேலைக்கு போயிட்டா. அங்கேயே போயிருப்பீங்களா இல்ல என்ன மாதிரி? அங்க அம்மாவோட தான் இருக்கிறேங்க. அது எங்க வேலை? வீட்டு வேலை என்ன வேலை? இப்ப ஒரு அம்மாவை பாக்குறா. அப்ப அங்கதான் நீங்களும் போயிருக்கிறது. அந்த வருமானத்தை வச்சுதான் தான் படிக்கிறீங்க. அப்ப அதனால உங்களுக்கு அந்த பாட்டு இசை இதுகளுக்கு போறதுக்கான வசதி இல்லை. இப்ப நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணீங்களா? அப்படி வெளில போயிட்டு பாடணும் இல்ல எங்கேயாவது ஒரு மேடைக்கு போகணும்னு சொல்லி? நான் யூடியூப் சேனல் திறக்கல, டிக்டாக்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ. அப்படியா? அப்ப அதுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையா உங்களுக்கு இது வரைக்குமே? இன்னைக்கு நாங்கள் சந்திக்க வந்த இந்த தங்கச்சி வந்து ஒரு பாடல் திறமை உடையவங்க. நல்லாவே பாடுவாங்க. நேற்று தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஒரு திறமை இருக்கக்கா எங்களை வெளிக்கொண்டு வருவீங்களாண்டு. கட்டாயமாக திறமை இருக்கிற இடத்துலேருந்து அதை வெளிக்கொண்டு வரணுன்றது தான் எங்களோட ஆசை. அதாவது அஷானியோட வீடியோவை முதல் போட்டதே நாங்கள் தான். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துலேருந்து எடுக்கிற முதலாவது வீடியோன்னு சொல்லணும். பாடல் திறமையுடைய 2வது தங்கச்சி இதுன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களும் வந்து பின்னணியை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம். இருந்தாலும் அம்மா சரியா சப்போர்ட் பண்றாங்க பிள்ளைக்கு. அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இப்படி என் பிள்ளை நல்லா பாடுவாங்கம்மா, ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அப்ப நான் கேட்டோம், உங்களுக்கு ஏதாவது உதவி கேட்குறீங்களா அம்மா, இல்ல தங்கச்சிக்கு தான் கேட்குறீங்களான்னு. இல்ல தங்கச்சின்னு திறமை மட்டும் வெளியில வந்தா காணும், எங்களுக்கு அதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. மற்றும்படி நான் ஒரு வீட்டு வேலைக்கு போறோம், அதுல இருந்து எங்களோட வருமானத்தை வச்சு கொள்வாம்மா. எனக்கு வந்து பிள்ளைங்க திறமை வெளியில வரணும், அவங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்ன்றது அம்மாட ஆசை. அப்ப அதனாலதான் இன்றைக்கு இந்த தங்கச்சியை சந்திக்க வந்திருந்தோம். தொடர்ந்து கதைப்போம். தங்கச்சிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த களத்தை அமைக்கிறதுக்கான ஒரு பணம் இல்லை. அதுதான் அவங்களோட பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. அப்ப அதுல இருந்து எப்படியாவது போக்கி அவங்களுக்கு என்ன செய்யலாம், இல்ல அவங்க அடுத்த கட்டம் எங்கேயாவது கிளாஸுக்கு போறாங்களா, எல்லாத்தையுமே பார்ப்போம். தொடர்ந்து தங்கச்சியோட பேசுவோம். அதே நேரத்துல அம்மாவோட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். ஏன்னா அம்மா தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க தங்கச்சிக்கு உதவி வேணுமெண்டு. அதனால கட்டாயமா அம்மாவோட பேசுவோம். அம்மா சொல்லுங்க, நீங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இப்ப உங்களோட குடும்ப சூழ்நிலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு உதவியும் கேட்கல. உங்களோட மகளோட திறமை மட்டும் வெளியில வந்தா காணும்னு சொல்றீங்க. ஆனா நிறைய சப்போர்ட் பண்றீங்க போல நீங்க பிள்ளைக்கு. நான் தான் விடியல் எழும்பி பாட்டை படி, 5:30 எழுப்பி விடுவேன், வெளியே போனையும் கொடுப்பேன், பாட்டை இறைக்கு படி சொல்லி. அவ விடியல படிச்சதான் கொஞ்சம் குரல் நல்லா வேற. மற்றது அவன் படிப்பா, அவாக்கும் விருப்பம். நடிப்புன்னு எழும்பிடுவா, பாட்டுன்னு எழும்பிடுவா. படிங்கோண்டா கொஞ்சம் கஷ்டம். நான் படிப்புலையும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் முன்னுதான். 2ஆம் பிள்ளையா வருவா. படிப்புல எங்க அப்படியா? படிக்கையும் பாடம் எழுதைக்கையும் பாட்டு தான் படிப்பேன். நான் சொல்றேன், பிள்ளை பாட்டு பேர்ந்து படிக்கலாம், படிக்கிற டைமுக்கு நீங்க இந்த பாடத்தை படிங்க. இல்லையம்மா அது 2மே எனக்கு அவ பாட்டோடய படிப்பும் போய் கொண்டிருக்குது. உண்மையாவே 2ஆம் பிள்ளையா? நல்ல மார்க்ஸ் வரும். அப்ப நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இந்த முறை. 1ஆம் பிள்ளையில இருந்து ஒரு 7 மார்க்ஸ் குறைவு நான் கூட்டி பார்த்தேன். அப்படியா? அப்ப அதுக்கு ஒரு அடி போட்டிருக்கணும். பாட்டை விட்டுட்டு நீ படியம்மா, அப்புறம் பாடலாம். அடிக்கலையா நீங்க? அப்ப நான் தடி வாங்கி தந்துட்டு போறேன், சரி பிரம்பு வாங்கி தந்துட்டு போறேன், அடியுங்க. நீ 1ஆம் பிள்ளையா வந்தா மட்டும்தான் நீ பாடலாம். அப்படி செய்வோம் வேணாம். எது விருப்பமோ அதை சாதிக்கத்தானே வேணும் வேணா. இப்ப அவங்களுக்கு பாட்டுத்துறையில தான் விருப்பம்ன்றதுக்காக சரி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப எங்கேயாவது கிளாஸ்கள் அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே அம்மா? கிளாஸ் அவ்வளவு தூரத்துக்கு வசதி இல்லை.
அதால அந்த மியூசிக்கை நீ போன்லயே கேட்டு படின்னு சொல்றேன். மியூசிக்கை போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்ப போன்ல மட்டும்தான் இப்ப கேட்டு படிச்சு கொண்டு இருக்கிறாங்க, மற்றபடி வேற ஒரு விதமும் இல்ல. போய் எங்கேயுமே கிளாஸோ இல்ல வேற யாரும் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றது அப்படி எல்லாமே இல்ல. ஒரு காரணம் இருக்குன்னு தானே. இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து போன கில்மிஷா வந்து பாட்டு பாடி இன்னைக்கு எங்களை என்ன சொல்றது இப்ப இலங்கைக்கே ஒரு பெருமை சேர்த்த மாதிரி தான். இந்த மலையாளத்துல இருந்து அஷானி போனாங்க, அடுத்த கட்டம் கில்மிஷா. 2 பேருமே ஒரு ஒரு பாராட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்டம் நீங்க போகலாம், போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. இப்பதான் உங்களுக்கு வயசும் 16. அப்படி எல்லாம் இருக்கேக்க அதுக்காக தான் வெளியில வரணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்ல எங்க திறமை அப்படியாவது வெளியில தெரியணும், இல்ல பாட்டு பாடுறதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா? படிப்பை விட பாட்டு தான் இன்ட்ரெஸ்ட் கூட. ஆனா படிச்சாதானே எதுவும் செய்யலாம். இந்தியாவை பொறுத்த அளவுல ஓகே, இயல் இசை நாடகம் பண்றது அவங்களோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனா இப்ப எங்களோட நாட்டை பொறுத்த அளவுல கல்விதான் முதலிடம். கல்விக்கு பிறகுதான் எல்லாம். ஆனா இருந்தாலும் இப்ப இருக்கிற ஸ்கூலா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பிள்ளை நல்லா பாடுற திறமை இருந்து அதை வெளிக்கொண்டு வரணும், அவங்கள ஒரு மேடைக்காவது அனுப்பணும்ன்ற சப்போர்ட் வந்து இப்ப ஸ்கூல்கள் எல்லாமே கிடைக்குது. அது உண்மையாவே ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா முந்தியெல்லாம் இல்ல படிக்கணும், விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போறோம்டா, இல்ல ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சோட வந்திருந்து படி அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப சரியா சப்போர்ட் பண்றாங்க. 14 ஓகே, இருந்தாலும் கல்வி முக்கியம் தானே. இப்ப படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டீச்சரா ஆகணும். அப்ப ஒரு சிறந்த டீச்சரா சிறந்த பாடகரா? ஆமா சொல்லுங்க. சிறந்த டீச்சரா சிறந்த பாடகரா உங்களுக்கு எது வேணும்? அப்ப இப்படி ஆயிரும் மியூசிக் டீச்சர். அப்படியா? தங்கச்சி வந்தல இருந்தே சிரிச்சு கொண்டுதான் இருக்கிறா. ஆமா அப்படியா, மியூசிக் டீச்சரா? அப்ப பிரச்சனை, நான் 2-3 பிள்ளைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி தரேன் மியூசிக் டீச்சர். நான் சிறந்த மேடையில வந்து நல்ல ஒரு பாடகி ஆக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன டீச்சர் ஆக்கி மியூசிக் உள்ள கொண்டு நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படியா? நான் படிக்கணும் ஆசை இருந்தது சின்ன இதுல இருந்தே. இந்த மச்சாலோட கோல் கதைக்கும் போதெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏதாவது ஒரு பாட்டு படிச்சு காட்டுண்டு. அப்போ படிச்சு காட்டி அவங்க தான் அண்ணாக்கு எடுத்து சொன்னாங்க, இப்படி என்ன தங்கச்சி பாட்டு படிக்கிறாள் பாரு அப்படின்னு. அப்போ அண்ணா ஃபோன் பண்ணி எனக்கு பாட்டு ஒன்று படிச்சு காட்டு அப்படின்னு. அது படிச்சு காட்டினோன்னே நல்லா இருக்கு, முயற்சி செய், சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அண்ணாவால தான் அம்மாவும் முயற்சி செய்து டிக்டாக்ல போட்டீங்க. ஆனா இதை தவிர வேற ஒரு மேடைக்கும் நீங்க ட்ரை பண்ணே இல்லை? அந்த ரேடியோ காதுக்கு வச்சுக்கொண்டு நாங்களும் குறைக்கிறாண்டு குறைச்சி போட்டு காதுக்கு வச்சு கொண்டு தான் படுப்போம், கேட்டுக்கொண்டே படுப்போம். இப்போ நாங்கள் இவாண்ட டீச்சர் ஆகல, ஒரு டீச்சர் ஒன்று மியூசிக் கிளாஸ் வந்து அப்போ பள்ளிக்கூடத்தால் எடுத்து தருவானுமெண்டா. அப்போ இவாவே பாட சொல்லி மற்ற பிள்ளைகளெல்லாம் பாட சொல்லி வாடுபட்டவா. சரி நீ படிக்கிற நல்லாண்டு 15 போட்டு விட்டவா. அது வந்து அந்த இவாவை எடுத்து அடுத்த நாளே அவாவுக்கு மாற்றம் வந்துட்டு. மற்ற டீச்சர் ஆக்கலாம் நல்ல குரல் டான்ஸ் சொல்லி எப்ப பார்த்தாலும் கேட்டு கொண்டு நினைக்கிற பாட்டு. வீட்டை முத்தம் கூட்டு வீட்டை வேலை செய்யறதா இல்ல இல்ல. அப்ப இப்ப வீட்டை முத்தம் கூட்டுறது இல்ல, தச்செல்லாம் எங்கேயும் பாத்ரூம் சிங்கர் அப்படியெல்லாம் பாடிக்கொண்டே இருப்பீங்களா? பாத்ரூம் அவன சரியாதான். அப்ப எல்லா இடமும் பாட்டுதான், எங்க ரெண்டாலும் பாட்டு பாடிக்கொண்டு இருப்பீங்க. அப்புறமா என்ன படிக்கிறீங்க? இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அங்கேயும் படிக்கிறீங்க. சரி, படிக்கிற இடத்துலயும் 2ஆம் பிள்ளை இல்லாட்டி 1ஆம் பிள்ளை, பாட்டும் பாடுறீங்க. எப்படிப்பா அதெல்லாம் முடியுது? படிக்கிற டைம் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாம் உடனே வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் பாட்டு பாடிக்கொண்டே இருப்பீங்களா? குரூப்பா சேர்ந்து பாடுறேன். பேச்சு விழுந்திருக்கா கிளாஸுக்கு வந்து பாட்டு பாடி? பேச்சு வாங்கியிருக்கோம், அதையொட்டி எல்லாம் போய் நின்று. என்னதுக்காக போய் நின்றீங்க? என்ன ஃப்ரீ டைம் நேரம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து மேளம் அடிச்சு பாட்டு படிக்கிறது. ஆறுதுக்கு தலைவர் சேர்ந்து படிக்கிறது. சரி, யாரு ஸ்டார்ட் பண்றது பாட்டு படிப்போம்? யாராவது ஒரு பாய் வந்து இந்த பாட்டு படிப்போம் மத்தியன்னா அப்படியே படிக்கணும். அப்ப பாட்டுக்கு பாட்டெல்லாம் நடக்கும். ஸ்கூல்ல ப்ரோக்ராம் எல்லாம் நடந்தா மேடை ஏறுவீங்களா ஏதாவது பாட்டு கண்டு? 2-3 தடவை வரை இருக்கிறேன். இப்ப ஸ்கூலுக்கு நீங்க மேடை ஏறி பாடின பாட்டுல உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் பாராட்டி இருக்கிறாங்களா? அது எந்த பாட்டு? நான் ராதை மனதில் அந்த பாட்டு படிக்கிறேன். அங்க பாடி காட்டுங்க, நல்ல பாட்டு ஆச்சு அது. கொள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தாய், மூங்கில் காட்டில் ஒரு காணம் கசிந்தவுடன் மூச்சு வாங்கி உறைந்தாய், பாடல் வந்த வழியாட
சூப்பர். ஆனா என்னால நம்பவே முடியல, பிராக்டிஸ் எல்லாம் எடுக்காம எங்கேயுமே கிளாஸுக்கு போகாம இப்படி எல்லாம் பாட முடியுமான்னு நினைக்கிறேன். ஆர்வத்திலேயே யூடியூப்பை பார்த்து பார்த்து இது மட்டும்தான் வேலை போல. பேக்கேஜ் எல்லாம் இதுலயே முடிஞ்சிடும், பாட்டு கேட்டு பாட்டு பாடியான. இப்ப வீட்டை நீங்க யார் யாரு? நீங்களும் அம்மாவும் அண்ணா அண்ணா என்ன செய்றாங்க? மூத்தண்ணா வந்து கல்யாணம் பண்ணிட்டு, ரெண்டாவது அண்ணா ஒர்க் பார்க்குறேன். அப்ப அவங்கள நக்கல் அடிக்க மாட்டாங்களா? சும்மா இரம்மா வீட்டை கத்தாம என்ன? இப்ப நாங்க சும்மா ரோட் அண்ணா மாசலால கூட்ட வரைக்கும் ஜனம் அந்த வரைக்கும் இருக்கிறார் சொல்லுவாங்க. பாட்டு பாடுறத தெரியும், எந்த அறைகே இருக்கு. இல்ல இப்ப நாங்க சும்மா ரோட்ல இப்ப வீட்டுக்குள்ள கத்தி கொண்டு திரிப்போம், ஏதோ எங்களுக்கு தான் பாட தெரிய மாட்டேன், அதுக்கே பேச்சு விடுவாங்க, நாய் வர போது கத்தாம இருங்க, அப்படியெல்லாம் வர்றது இல்லையா பேச்சு? இன்னும் ஊழ விடுற மாதிரி இருக்கு, ஊழ விடாதடி சும்மா இருடி அப்படின்னா அண்ணா நக்கல் அடிச்சிரு. ஆனா அவர் தான் முயற்சியும் எடுத்தது. இப்ப சப்போர்ட், ஆரம்பத்துல நான் என்னதான் சொல்லி பேசியாச்சு, இப்ப தேடி வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணியா? சரி, உண்மையாவே வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கட நாட்டை பொறுத்தளவுல கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்ப எங்கட பிள்ளைகள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கு, ஆனா அதை வெளிக்கொண்டு வரதுக்கு சிறந்த மேடை அமையல. இப்ப இருக்கிற பல யூடியூபர்ஸ் மூலியமாவே பல திறமைகள் வெளிக்கொண்டு வராங்க. இப்ப கில்மிசாக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல இன்னொரு சிறுமி வழியில வந்திருக்காங்க. அதே நேரத்துல அடுத்த கட்ட நீங்களும் வெளியில வந்திருக்கீங்க. கட்டாயமா உங்களுக்கு ஒரு சிறந்த மேடை அமையும். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்டா வந்து படியுங்க. என்ன இன்னொரு 5 மாசம் தான் எக்ஸாம் இருக்கு, அதை முடிப்போம். முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து எங்கேயாவது கிளாஸுக்கு போகலாமா ரெண்டெல்லாம் கதைச்சு அரேஞ்ச் பண்ணி நான் வர்றேன், அதெல்லாம் ஓகே. அப்போ ஃபர்ஸ்டா வந்து எங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்துட்டாங்க, அது முக்கியம். அதே நேரத்தில் கன்னியூவா பாட்டையும் பாடிக்கொண்டிருங்க. பட் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இங்கால கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கால பக்கம் வருவோம். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது கிளாஸ் போறீங்க அப்படின்னா கட்டாயமா நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். சரிதானே? இன்றைக்கு உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். உண்மையாவே இந்த நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. ஏன்னா கலகலன்னு பேசுறீங்க, குடும்பத்துல பல கஷ்டம் இருக்கும், ஆனா அதையும் தாண்டி உங்களோட திறமையில எல்லாம் வெளிக்கொண்டு வரணும். எங்களோட கஷ்டத்துக்கான உதவி வேணாம், இந்த திறமை வழியில வந்தா காணுமெண்டு அம்மா வந்து யோசிக்கிறேன். அது மாதிரி தான் நீங்களும் தயங்காம இவ்வளவு நேரம் எங்களோட சேர்ந்து பயணிச்சிங்கன்னு சொல்லணும். கேட்ட நேரமெல்லாம் பாடினீங்க, அதுக்கே ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் திருப்பி இந்த இடத்துக்கு வருவேன். நீங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி விடுறேன். ரொம்ப சந்தோஷம் தானே? சரி, முதல் பிள்ளை படிச்சு முடியட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு சிறந்த மேடை எங்கேயும் அமைஞ்சா நான் கட்டாயமா கால் பண்ணி உங்களோட கதைக்கிறேன். தொடர்ந்து உங்களோட தொடர்புல இருப்பேன். எதுவும் அவசரமான எனக்கு அடியுங்க. சரி, இப்ப போயிட்டு வரவா நாங்க?